அவங்க வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையா நிமிஷத்துக்கு நிமிஷம் செக் பண்ணுறது, ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு எப்படா ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது, அவங்க காட்டுற கொஞ்சோண்டு அட்டென்ஷனுக்காக நம்மளோட மொத்த சுயமரியாதையும் அப்படியே அடகு வைக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் எப்போவாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை இப்போவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்க ரிப்ளை பண்ணிட்டா உலகமே கிடைச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அவங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலையா இந்த உலகமே இருண்டு போன மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? நாம் ஒருத்தங்களை ஏன் உயிரை கொடுத்து இப்படி துரத்துறோம்? ஏன்னா அவங்க போயிட்டா நம்ம வாழ்க்கை இருட்டாயிடும் அப்படின்னு ஒரு பயம். ஆனால் இந்த தேடல் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்துன்னு தெரியுமா? இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த சங்கிலி எங்கே ஆரம்பமாகுதுன்னா, இந்த ஒன் சைடட் எஃபர்ட்ஸ். அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த அக்கறையுமே இருக்காது. நீங்கள் பேராவாக மெசேஜ் அனுப்புவீங்க, ஆனால் அவங்க கிட்டேருந்து வெறும் ஒன் வேர்ட் ஆன்சர் தான் வரும். இல்லைன்னா உங்கள் மெசேஜை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு கடந்து போயிடுவாங்க. அங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு. ஆனால் நாம் விலகி வரவே மாட்டோம். நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும், அதனால் நம்மளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லும். நம்ம மறுபடியும் அவங்கள துரத்த ஆரம்பிப்போம். இதுதான் அந்த சங்கிலியோட 2வது கண்ணி. நீங்கள் உங்களோட செல்ஃப் ஒர்த்தை லூஸ் பண்ணுறது. உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் கெஞ்சும் போது உங்களை அறியாமலேயே நான் இதுக்கு மேலே தகுதியான ஆள் இல்லைன்னு உங்கள் ஆள் மனசு நம்ப தொடங்கிடும். உங்கள் சுயமரியாதையே சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். உங்கள் சுயமதிப்பு உடையும் போது என்ன ஆகும் தெரியுமா? உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகும். அந்த தனிமை ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதாவது நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். நீங்கள் யாருமே இல்லாத ஆள் கிடையாது. ஆனால் அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் அந்த டாக்ஸிக்கான ஆள்கிட்டயே போயிட்டு அன்பை பிச்சையாக கேட்பீங்க. அதனால் கஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தான். இந்த கஷ்டத்திலிருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது. இது இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்க மாறப்போகிறதே இல்லை. உண்மை என்னென்னா, அவங்களுக்கு உங்கள் மேலே இஷ்டமே இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்க மறுக்கிறோம். அதனால தான் திரும்ப அவங்கக்கிட்டேயே போய் கெஞ்சுறோம். எப்படியாவது அவங்க மாறிட மாட்டாங்களா, எப்படியாவது நம்மக்கிட்ட அவங்க அன்பாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு திரும்ப போய் பேசி அவங்கக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னு நினச்சா அவங்களா இருப்பாங்க. உங்களை ஓட விடுறாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே துளியும் அக்கறை இல்லைன்னு தான் அர்த்தம். இனிமேல் ஒன்று பண்ணுங்க, அவங்களோட எனர்ஜியை நீங்கள் மேட்ச் பண்ணுங்க. அதாவது அவங்க ஒரு அடி எடுத்து வச்சா நீங்களும் ஒரு அடி எடுத்து வைங்க. அவங்க நகரலையா, நீங்களும் அமைதியாக அப்படியே இருங்க. முடிஞ்சு போன ஒரு கதை முடிஞ்சதாகவே ஏற்றுக்கோங்க. நம்மளை வேண்டான்னு நினைக்கிறவங்க நமக்கு மட்டும் எதுக்கு? உங்களை வேண்டவே வேண்டான்னு ஒதுக்குற ஒருத்தருக்காக உங்கள் கண்ணீரையும் உங்களோட நேரத்தையும் செலவழிக்கிறது முட்டாள்தனம் இல்லையா? அவங்கள துரத்துறத இப்போவே இந்த நிமிஷமே நிறுத்துங்க. அவங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைமு, அவங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண உங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் உங்களுக்காக, உங்களோட லைஃபுக்காக, உங்களோட க்ரோத்துக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். யூ ஆர் worth so much more.